வணக்கம். இன்றைக்கி குழம்பு சீரிஸோட 12th ரெசிபி உருண்டை குழம்பு செய்கிறத பார்க்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச 100 கிராம் கடலைப்பருப்பை கொரப்பாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 15 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண 1 இன்ச் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இடித்த சோம்பு, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ அரைச்ச தேங்காய் மிக்சர், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது செஞ்சு வச்ச கடலைப்பருப்பு உருண்டைகளை பொறுமையாக சேர்த்துட்டு வேக வைங்க. வேகிற வரைக்கும் கிளறாமல் இருந்தாலே உடையாது, இல்லைனா ஸ்டீம் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா சுவையான உருண்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.